இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். என்ன முட்டாள்தனம். வாட் நான்சென்ஸ். வாட் நான்சென்ஸ். நான் நம்புகிறேன். ஐ பிலீவ். ஐ பிலீவ். என்னை அழைத்ததற்கு நன்றி. நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, என்னை வந்து அழைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை இங்கிலீஷில் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், எங்களை அழைத்ததற்கு நன்றி. எங்களை அப்படின்னா அஸ், அழைத்ததற்கு நன்றி அப்படிங்கிறப்போ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். அடுத்தது, மனசில் வச்சுக்க. நம்ம சொல்லுவோம்ல, நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோ, மறந்துடாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் இன் மைண்ட். கீப் இன் மைண்ட். கீப் அப்படின்னா வச்சுக்கிறது, எங்கே அப்படின்னா மனசில் வச்சுக்க அப்படின்னு சொன்னோமா, அப்போ இன் மைண்ட். கீப் இன் மைண்ட் அப்படின்னா மனசில் வச்சுக்க, வைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது என் கருத்து. நம்ம சில இடங்களில் நம்ம வந்து ஏதாவது நம்மளோட கருத்தை போய் சொல்லுவோம்ல, இதுதான்ப்பா இந்த விஷயத்தில் என்னோட கருத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது என் கருத்து. இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மை ஒப்பீனியன். ஒப்பீனியன் அப்படின்னா கருத்து, இது அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் சேர்த்துக்கணும். மை ஒப்பீனியன்னா என் கருத்து. அப்போ இது என் கருத்து அப்படின்றத சொல்கிறதுக்கு இட்ஸ் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவள் பெயர் எனக்கு தெரியாது. யாராவது நம்மக்கிட்ட கேட்பாங்கள்ல, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்கள்ல. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவளோட பேர் எனக்கு தெரியாது, அவள் பேர் எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹெர் நேம். ஐ டோன்ட் நோ ஹெர் நேம். இப்போ எனக்கு தெரியாது அப்படிங்கிறத ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நமக்கு பேருங்கிறது வந்து நேம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அவளோட பேர் அப்படின்றப்போ ஹெர் நேம் அப்படின்னு வந்து, அப்போ அவள் பேர் எனக்கு தெரியாது அப்படிங்கிறத ஐ டோன்ட் நோ ஹெர் நேம் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை, நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நல்லா சாப்பிடு, ஃபஸ்ட்டு முதல்ல நல்லா சாப்பிடு, அப்புறமா வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்ல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈட் வெல் அண்ட் கோ ஹோம். ஈட் வெல் அண்ட் கோ ஹோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, என்னுடன் தனியாக வா. என்னுடன் தனியாக வா. கம் அலோன் வித் மீ. கம் அலோன் வித் மீ. கம் அப்படின்னா வர்றது, அலோன் அப்படின்னா தனியாக வர்றது, வித் மீ அப்படின்னா என் கூட. அப்போது என் கூட தனியாக வா, என்னுடன் தனியாக வா அப்படிங்கிறத கம் அலோன் வித் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏதோ நடக்க போகுது. நம்ம சில சமயங்களில் சொல்லுவோம்ல, நம்மளோட உள்ளுணர்வு ஏதாவது சொல்லுவோம். அப்போ நம்ம சொல்லுவோம், ஏதோ நடக்க போகுது எனக்கு தோணிகிட்டே இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லாட்டி யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா சொல்லுவோம்ல, இவன் பண்ணுறதை பார்த்தா ஏதோ பெருசாக நடக்க போகுது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்கிறது. மழை பெய்கிறது. இட்ஸ் ரைனிங். இட்ஸ் ரைனிங் அப்படின்னா மழை பெய்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டீ மிகவும் சூடாக இருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, டீ ரொம்ப சூடாக இருக்குப்பா, ஆற்றி தரீங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ டீ ரொம்ப சூடாக இருக்குது. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டீ இஸ் டூ ஹாட். டீ இஸ் டூ ஹாட் அப்படின்னா டீ ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்ன. நம்ம கேட்போம்ல, யாராவது ஏதாவது நம்மக்கிட்ட சொன்னது நமக்கு சரியாக கேட்கல, நமக்கு சரியாக புரியலை அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நீ என்ன சொன்ன, இப்போது நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்போம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே அப்படின்னா நீ என்ன சொன்ன அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி.
நம்ம ரொம்ப நாள் கழித்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கள ரொம்ப பிடிச்சவங்கள நம்ம மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, உங்களை ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை இங்கிலீஷில் glad to see you, glad to see you அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இரவு உணவு தயார். நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா நம்ம சொல்லுவோம்ல, நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, இரவு உணவு வந்து தயாராக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டின்னர் இஸ் ரெடி, டின்னர் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் திருமணமானவரா? நம்ம கேட்போம்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்போம்ல. நார்மலாக நம்ம பேச்சு வழக்கில் அப்படி தான் கேட்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்போம்ல. நீங்கள் திருமணமானவரா? இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ மேரிட், ஆர் யூ மேரிட் அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு நீங்கள் திருமணமானவரா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தாகமாக இருக்கா? நம்ம கேட்போம்ல, நம்ம இப்போ எங்கேயாவது போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தாகம் எடுத்ததுன்னு நம்ம சொல்லுவோம், உனக்கு தாகமாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆர் யூ தேர்ஸ்டி, ஆர் யூ தேர்ஸ்டி அப்படின்னா உனக்கு தாகமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தாகமாக இருக்குது, உனக்கும் தாகமாக இருக்கா அப்படின்னு தானே நம்ம கேட்போம். எனக்கு தாகமாக இருக்குது அப்படிங்கிறத ஐ எம் தேர்ஸ்டி, ஐ எம் தேர்ஸ்டி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பசியாக இருக்கா? உனக்கு பசிக்குதா, நீ பசியாக இருக்கிறியா அந்த மாதிரியெல்லாம் கேட்போம்ல. உனக்கு பசிக்குதா, உனக்கு பசியாக இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி, ஹங்க்ரி அப்படின்னா பசி. ஆர் யூ ஹங்க்ரி, நீ பசியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறது. உனக்கு பசி எடுக்குதா, பசியாக இருக்கிறியா, இந்த மாதிரி மீனிங்லாம் தரும் ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒன், நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு பசிக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நம்மக்கிட்ட வந்து யாராவது உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் எனக்கு பசிக்குது, நான் பசியாக இருக்கிறேன், ஏதாவது சாப்பாடு இருக்குமா அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம். இல்லைனா எனக்கு பசிக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல, நான் பசியாக இருக்கிறேன் இல்லை எனக்கு பசிக்குது அப்படிங்கிறத ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ஹங்க்ரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இது எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். இதை வந்து நம்ம தமிழில் அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். இதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாளடைவில் வந்து உங்களை அறியாமலே வந்து நீங்களுமே வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம், நான் இங்கே வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுப்பேன். அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை, எப்போனாலும் என்னை கூப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல, எப்போ வேணால் என்னை கூப்பிட்றா, நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். செகண்ட் ஒன், நான் இதை நாளைக்கு செய்வேன். தேர்ட் ஒன், அது உனக்கு கிடச்சிதா. ஃபோர்த் ஒன், நான் அவன் கூட வந்தேன், நான் அவ கூட வந்தேன். ஃபிஃப்த் ஒன், நான் மணியோட வந்தேன், நான் மணி கூட வந்தேன், மணியுடன் வந்தேன், அந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.